Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematicsலேருந்து Equations of Uniformly Accelerated Motion by Calculus Method தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷனை calculus மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஆக்சிலரேஷன் ஆஃப் த மோஷனை வந்து கான்ஸ்டன்ட், தட் இஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் மோஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அண்டர்கோ பண்ணும்போது we can use this கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் மோஷன் ஆர் ரெக்டிலினியர் மோஷன் அண்டர்கோ பண்ணணும். அண்ட் தென் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம். அதோட இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அட் டைம் t is equal to 0, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து u, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து v ஆஃப்டர் த டைம் t. ஸோ அபவுட் தி ஆரிஜின் இனிஷியல் வெலாசிட்டி வந்து இட் இஸ் u. ஸோ இந்த பேசிக் அசம்ஷன் எடுத்துகிட்டு we are going to derive. ஃபஸ்ட்டு வந்து velocity time relationship பார்க்கலாம். So velocity and time, how they are related? Acceleration is equal to rate of change of velocity. Okay, so first derivative of velocity is acceleration. So in the equation rearrange பண்றோம். Okay, so a into dt is equal to dv. Okay, நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். dv is equal to a dt. Okay, இப்போ ரெண்டு சைடும் நான் இன்டெக்ரல் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரேஷன் ஆன் போத் சைட்ஸ். ஸோ டிவிங்கிறது என்னது? வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் என்னவாக இருக்கும்? அட் டைம் t is equal to 0, இனிஷியல் வெலாசிட்டி யூவாக இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி v. இந்த இடத்துல இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dt தான். ஸோ டைமோட இன்டெக்ரல் தான், லிமிட்ஸை தான் அப்ளை பண்ணோம். அட் டைம் t is equal to 0 and after the time t. ஓகே, இதுதான். இப்போ வாட் இஸ் திஸ் ரிலேஷன் இண்டிகேட்ஸ்? நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆக்சிலரேஷன் டைம் கிராஃபை இன்டகிரேட் பண்ணும்பொழுது we will get the area under the curve. அந்த ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் இஸ் கோயிங் டு கிவ் வெலாசிட்டி. இதுதான் இதுக்கான அர்த்தம். இந்த இடத்துல a வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுக்கலாம். If suppose if this acceleration is varying அப்படின்னா we cannot take the a out of the integral. அப்போ அதுக்கும் சேர்த்து நம்ம இன்டெக்ரல் அப்ளை பண்ணும், தட் இஸ் லிமிட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கால்குலஸ் மெத்தடில் a is constant அப்படின்னு எடுத்துகிட்டு தான் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறோம். ஸோ dv இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? v. ஓகே, ஸோ ஹியர் v லிமிட்ஸ் என்ன? u to v is equal to a constant. இன்டெக்ரல் dt என்ன வரும்? இட் இஸ் சிம்ப்ளி t. ஓகே, இதோட லிமிட் என்ன? 0 to t. இது அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் v minus u is equal to a times upper limit minus lower limit which is equal to at. அப்போது v is equal to இந்த மைனஸ் u அதர் சைட் கொண்டு வரும்பொழுது we get v is equal to u plus at. This is the first kinematic equation involving final velocity, initial velocity and after the time t, a is the constant acceleration. Okay, இப்போ இது வந்து kinematic equation number 1. அடுத்தது நம்ம displacement time relationship பார்க்க போகிறோம். So here this is a displacement. What is v? v is nothing but rate of change of displacement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு இந்த dt அதர் சைட் கொண்டு வரணும். v dt இஸ் ஈக்குவல் டு dx. இப்போது நான் இது எப்படி எழுதலாம்னா dx இஸ் ஈக்குவல் டு v into dt இப்படின்னு எழுதுகிறேன். ஸோ நான் ஐம் அப்ளைங் இன்டெக்ரல்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதோட லிமிட் என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது டைம் இதோட இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிடிங்கிறதுனால டைமோட லிமிட்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ வென் டைம் t is equal to 0, இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, வென் டைம் இஸ் t, then it has moved to a distance of உங்களுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐ எம் டேக்கிங் திஸ் as yes and here also I am changing, எல்லாமே எஸ்ன்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, எஸ்ன்னு போட்டாலும் சரி எக்ஸ்ன்னு போட்டாலும் சரி. ஸோ ஹியர் இஸ் எஸ், this is ds, this is also ds. ஓகே, இப்போ இனிஷியல் பொசிஷன் வந்து
நாட் ஜீரோ ஆரிஜினில் இல்லாமல் சம்வேர் ஒரு 2 meters அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல ஜீரோக்கு பதிலாக எஸ் நாட் அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ வந்து ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து இல்லாமல் ஆல்ரெடி இட் இஸ் சம்வேர் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ டிஎஸ் இன்டகிரேட் பண்ணால் வி வில் கெட் எஸ் லிமிட்ஸ் வந்து 0 to s is equal to இந்த இடத்துல v, வாட் இஸ் v ஹியர்? v வந்து முன்னாடி ஈக்குவேஷனில் பார்த்தோம், v is equal to u plus at, அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் 0 to t u plus at into dt. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்டெக்ரலை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஹியர் அப்பர் லிமிட் அண்ட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் we get simply s. ஃபஸ்ட்டு வந்து u into dt. ஸோ இன்டெக்ரல் 0 to t u dt plus integral 0 to t at into dt வரும். So what is u dt here? u நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ஓகே, இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ we can take it outside. ஸோ s is equal to u into dtங்கிறது என்ன? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு dtயை வந்து இன்டெக்ரல் பண்ணால் we get t, அதோட லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் 0 to t ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் a வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்டெக்ரல் t dt. ஸோ வாட் இஸ் திஸ் இன்டெக்ரல் t dt? இன்டெக்ரல் t dt இஸ் ஈக்குவல் டு t ஸ்கொயர் பை 2. ஸோ a கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ t ஸ்கொயர் பை 2 லிமிட்ஸ் வந்து 0 to t. ஓகே, இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஹியர் u டைம்ஸ் t மைனஸ் 0 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ப்ளஸ் a பை 2 டைம்ஸ் t square than limit, so t square minus 0. What is this? S is equal to ut plus 1 by 2 a t square. So this is the second kinematic equation for the displacement involving time, initial velocity with constant acceleration. Okay, this is equation number 2. அடுத்தது velocity displacement relationship derive பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்சலரேஷன்? நமக்கு தெரியும் இட் இஸ் dv by dt. இப்போது இந்த இடத்துல வெலாசிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு, வேர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? அப்போது இந்த இன்டெக்ரல் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னா dv by இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ dv by dx மல்டிப்ளைட் பை மேலே dx by dt. Okay, so the dx cancel ஆகும் பொழுது I get dv by dt. So this is the velocity displacement relationship. அப்போ what is this dx by dt? So this is change in the displacement with respect to time, which is simply velocity. அப்போ a is equal to v dv by dx. Okay, இந்த இடத்துல xக்கு பதிலா நான் sன்னு கூட எடுத்துக்கலாம். So I just rearrange this ds. Okay, இங்கேயும் எஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், டிஎஸ்ஸை இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஐ கெட் ஏ இன்ட்டு டிஎஸ். ஸோ ஏ இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிவி. இப்போ நான் இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட லிமிட்ஸ் என்ன? டைம் வந்து இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரம் த ஆரிஜின் அண்ட் ஆஃப்டர் டைம் டி அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ்ஸாக இருக்குது. இந்த இடத்துல இன்டெக்ரலோட லிமிட்ஸ் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு அப்பர் லிமிட் டிவைடட் பை லோயர் லிமிட் வரும். ஸோ u to v தான் லிமிட்ஸு. அப்போ a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் ds வந்து s, அதோட லிமிட் வந்து 0 to s is equal to v dvங்கிறது என்னது? இட் இஸ் v ஸ்கொயர் பை 2, லிமிட்ஸ் வந்து u to v. ஓகே, இப்போ நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ a இன்ட்டு s மைனஸ் 0 is equal to 1 by 2 டைம்ஸ் இந்த v ஸ்கொயரில் இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் வரும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? a இன்ட்டு s is equal to a into s is equal to இந்த இடத்துல இந்த 2 இருக்கு இல்லையா, 1 by 2, இந்த 2 இங்கே மேலே வரும்போது it becomes 2as. ஸோ 2as is equal to உங்களுக்கு என்ன வருது? இதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன்? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் is equal to 2as. This is going to be the third kinematic equation. அடுத்தது நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கோம். s is equal to ut plus half at ஸ்கொயர் தெரியும்.
இதில் we are going to substitute for a. முன்னாடி பார்த்துருக்கோம் v is equal to u plus at. This is the first kinematic equation. இப்போ இதுலேருந்து what is a கண்டுபிடிக்கலாம். அப்போ v இந்த u வந்து other side போகும்போது minus u is equal to at. ஓகே, இப்போ இந்த t கீழே கொண்டு வரும்போது this becomes a is equal to v minus u by t. இந்த ஈக்குவேஷனை நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? s is equal to ut plus half what is a? v minus u divided by t into t square. இந்த t gets cancelled. So s is equal to ut plus half, okay, v minus u into t. இப்போ இந்த t உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ut ப்ளஸ் இந்த t உள்ளே கொண்டு வரும்போது it is half vt minus half ut. ஓகே, ஸோ இந்த utயும் இந்த மைனஸ் half utயும் ஆட் பண்ணலாம். ஸோ we get ut minus half ut வந்து it is simply half ut. ஸோ s is equal to half ut plus half vt. ஸோ நான் எப்படி காமனாக எடுக்கிறேன்னா 1/2 காமனாக எடுத்துட்டு I am just taking t also out, which is u plus v divided by 2 into t. This is the relationship for s. Okay. So number 4 kinematic equations. First வந்து v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square minus u square போட்டோம். So minus u square other side கொண்டு வரும்போது v square is equal to u square plus 2as, s is equal to u plus v into t by 2. These are the 4 kinematic equations. இந்த equations எல்லாமே எப்போ applicable அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the motion is a straight line motion and acceleration வந்து constant. If suppose the particle வந்து ஒரு circular motionோ இல்லது oscillatory motion இங்கேருந்து இங்கே போயிட்டு வந்தாலோ we cannot apply this equation. இதுக்கு வந்து simple harmonic motion நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து யூனிட் 10ல நம்ம ஆசிலேஷன்ஸில் பார்ப்போம். அண்ட் தென் யூனிட் 2 எண்ட்லேயும் சர்க்குலர் மோஷன் அண்ட் யூனிட் 3லையும் டீட்டெயில்டாக சர்க்குலர் மோஷனில் என்ன மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 4 we have derived 4 kinematic equations. எதுக்கு applicable? straight line motion, constant acceleration. இந்த 4 equation is very important. நல்லா தரவாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டோன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய ஹியூஜ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே.